டெல்லிக்கு போனாலே காலில் விழுத்தான் போகிறாங்க அப்படிங்கிறது இவருடைய டீப் மைண்டில் பதிந்து போயிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா அவர் போய் போய் விழுந்து விழுந்து பழகிவிட்ட காரணத்தினால் எல்லோரும் அங்கே காலில் விழத்தான் போவாங்க அப்படின்னு அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றம், சட்டமன்றம், மக்கள் மன்றம், நீதிமன்றம் என்று எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியாக போராடி ஆளுநர் தொடங்கி நிதி உரிமை வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை நாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த காலத்திலும் டெல்லிக்கு பணிய மாட்டார். டெல்லிக்கு அவர் பணிவார் என்பது பழனிசாமியினுடைய கனவில் வேண்டுமானால் நடக்கலாம். நிகழ்காலத்தில் நிஜத்தில் ஒருபோதும் அது நடக்காது. ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக எல்லாவற்றிலும் போராடித்தான் தமிழ்நாடு நிதியையும் நீதியையும் பெற வேண்டியிருக்கிறது. அங்க போகிற வரைக்கும் இவர் டெல்லி போகிற செய்தி யாருக்கும் தெரியாது. போய் இறங்கி பத்திரிகையாளர்கள் மைக்கை நீட்டி கேட்கும் பொழுது கூச்சமே இல்லாம பழனிசாமி என்ன சொன்னார்? அமித்ஷாவை பார்க்க வந்தேன்னு சொன்னாரா? அவர் சொன்ன டயலாக், நான் கட்சி ஆபீஸை பார்க்க வந்தேன் அப்படின்னாரு. கட்சி ஆபீஸை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு 3 கார் 4 கார் மாறி போய் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. கார் மாறி போய் அமித்ஷா வீட்டில் காலில் விழுந்தவர் தான் பழனிசாமி. சம்பந்தி வீட்டில் ஒரே ஒரு ரைடு அடித்த உடனேயே கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்ச பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து வெள்ளை கொடி பிடிக்கிறார்கள் என்று பேசுவது நகைச்சுவையின் உச்சம். டிஃபேக்ஸ் தோழர்களுக்கு வணக்கம். நிதி ஆயோக் கூட்டத்திற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கலந்து கொள்ளப் போவதை அரசியல் ரீதியாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறது அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி கும்பலும். அதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தை புறக்கணித்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த ஆண்டு மட்டும் பங்கேற்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார்கள். முதல்ல அந்த செய்தி இருக்கு இல்லையா, 3 ஆண்டுகள் புறக்கணித்தோம் அப்படிங்கிறது, அதுவே அடிப்படையில் தவறான தகவல். புறக்கணிக்கிறதுக்கும் பங்கேற்காமல் விடுவதற்குமே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கலந்து கொள்ள முடியாத சூழலில் நிதியமைச்சரை அனுப்புவதற்கான அனுமதியை கோரினோம். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் அதற்கான ஒப்புதல் கொடுக்காத காரணத்தினால் தமிழ்நாட்டின் பிரதிநிதிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. 2023ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அரசு முறை பயணமாக ஜப்பான் சென்றிருந்த காரணத்தினால் அந்த ஆண்டு முதலமைச்சர் பங்கேற்க முடியலை. அதற்கு பதிலாக பிரதிநிதிகளை அனுப்புவதற்கான அனுமதி கோரப்பட்டு அதுவும் அனுமதி கிடைக்காத சூழலில் தமிழ்நாட்டிலிருந்து யாரும் பங்கெடுக்கவில்லை. 2024ஆம் ஆண்டு மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பெயரே கிடையாது, தமிழ்நாட்டிற்கு நிதியோ திட்டமோ எதுவுமே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிற விதமாக அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் புறக்கணித்தார். எந்த சொந்த காரணத்திற்காகவும் அவர் புறக்கணிக்கவில்லை. தமிழ்நாட்டை புறக்கணித்த ஒன்றிய அரசு கூட்டுகிற ஒரு கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்கிற ஸ்டேட்மெண்ட்டில் நின்னோம். அப்போ 3 ஆண்டுகள் புறக்கணிப்பு என்பதே முதல்ல தவறான தகவல். ஒரு முறைதான் புறக்கணித்தோம், அது முதல் செய்தி. 2வது, நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதனாலேயே அரசியல் ரீதியாக பாஜகவோடு திமுக நெருங்குகிறது என்கிற தோற்றத்தை ஏற்படுத்த பழனிசாமி முயற்சி செய்கிறார். முதல்ல இந்த கூட்டம் பாஜக நடத்தக்கூடிய கூட்டம் கிடையாது, ஒன்றிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக நடத்தக்கூடிய கூட்டம். பாஜகவினுடைய கட்சி கூட்டத்திற்கோ அல்லது அமித்ஷாவினுடைய வீட்டுக்கோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போகவில்லை. அவர் ஒன்றிய அரசாங்கம் கூட்டக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு முறைப்படி செல்கிறார். 2வது, இவரை போல பழனிசாமியை போல டெல்லிக்கு போனாலே காலில் விழுத்தான் போகிறாங்க அப்படிங்கிறது இவருடைய டீப் மைண்டில் பதிந்து போயிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா அவர் போய் போய் விழுந்து விழுந்து பழகிவிட்ட காரணத்தினால் எல்லோரும் அங்கே காலில் விழத்தான் போவாங்க அப்படின்னு அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். டெல்லியின் அதிகாரத்தை தமிழ்நாட்டின் மீது படரவிடக்கூடாது என்பதற்காக நாடாளுமன்றம், சட்டமன்றம், மக்கள் மன்றம், நீதிமன்றம் என்று எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியாக போராடி ஆளுநர் தொடங்கி நிதி உரிமை வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை நாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த காலத்திலும் டெல்லிக்கு பணிய மாட்டார். அது எத்தனை மிரட்டல் வந்தாலும், எத்தனை நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு பெரிய கொடுமைகளை தமிழ்நாட்டிற்கு இழைத்தாலும் அதை அவர் ஒரு நாளும் டெல்லி ஆதிக்கத்தை
இங்கே ஏற்க மாட்டார், அதற்கு பணிந்து போக மாட்டார். ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி ஊரில் சும்மா சுற்றிட்டு இருந்த காலத்தில் அண்ணாமலை சொன்னது போல ஒரு வழக்கில் சிக்கி, ஒரு கொலை வழக்கில் சிக்கி, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், அது அண்ணாமலை சொன்னது போல ஒரு கொலை வழக்கில் சிக்கி திரிந்து கொண்டிருந்த காலத்தில் அதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக மிசா கொடுமையில் சிறை தண்டனை அனுபவித்தவர். மிசாவினுடைய சிறையிலே படும்பாடுபட்டவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதனால் டெல்லிக்கு அவர் பணிவார் என்பது பழனிசாமியினுடைய கனவில் வேண்டுமானால் நடக்கலாம், நிகழ்காலத்தில் நிஜத்தில் ஒருபோதும் அது நடக்காது. அடுத்ததாக பழனிசாமி கேட்குற கேள்வியில் ஒரு விஷயம் இருக்குது. ஏன் கடந்த முறை புறக்கணிச்சிங்க, இந்த முறை கலந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக எல்லாவற்றிலையும் போராடித்தான் தமிழ்நாடு நிதியையும் நீதியையும் பெற வேண்டியிருக்கிறது. உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான ஏழை எளிய மக்கள் உழைத்த காசை பெறுவதற்கு தமிழ்நாடு போராடியது. எப்படியெல்லாம் போராடினுச்சு? முதல்ல அமைச்சர் ஒரு லெட்டர் அனுப்புனாங்க. அதற்கு அப்புறம் நிதியமைச்சர் நேரடியாக சந்தித்து ஒரு கோரிக்கையை வைத்தார். அதன் பிறகு சட்டமன்றத்தில் கேட்டோம், நாடாளுமன்றத்தை ஒரு பெரிய அளவில் கேள்வி எழுப்பி நாடாளுமன்றத்தில் கேட்டோம். எதற்குமே ஒத்து வராத காரணத்தினால் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தி ஒன்றிய அரசாங்கத்தை பணிய வைத்து இன்னைக்கு அந்த நிதியை பெற்றிருக்கிறோம். அதே போலத்தான் கல்வி விவகாரத்தில் கல்விக்கு சேர வேண்டிய 2300 கோடி ரூபாய் நிதிக்காக வீதியில் இறங்கி போராடினோம், சட்டமன்றத்தில் கேட்டோம், நாடாளுமன்றத்தில் கேட்டோம், எதற்குமே பணியவில்லை. இன்னைக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். கவர்னரை வைத்து மாநில அரசாங்கத்தை முடக்கி விடலாம் என்று பாஜக கணக்கு போட்டது. அதற்கு எதிராக சட்டமன்றத்தில் கோரிக்கை வச்சோம், மக்கள் மன்றத்தில் கோரிக்கை வச்சோம், நாடாளுமன்றத்தில் அது குறித்து கேள்வி எழுப்பினோம். எதற்கும் செவிசாய்க்காத நிலையில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஆளுநர் என்கிற அதிகாரத்தை முறியடித்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இப்படி தமிழ்நாட்டுக்கு பாஜக இழைக்கக்கூடிய ஒவ்வொரு துரோகத்திற்கு எதிராகவும் ஒவ்வொரு நெருக்கடிக்கு எதிராகவும் வெவ்வேறு போராட்டங்களை கையில் எடுக்கிறோம். அந்த வகையில் போன ஆண்டு நிதி கொடுக்காததற்கு புறக்கணித்தால் அவர்கள் கொஞ்சமாவது குற்ற உணர்வில் ஒரு மாநிலமே புறக்கணிக்குதே அப்படின்னு அந்த குற்ற உணர்ச்சியில் திருந்தி எதையாவது செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். பாஜக நீங்கள் என்ன பண்ணாலும் நான் திருந்த மாட்டேன், தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் தான் செய்வேன் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். அதனால் இந்த ஆண்டு நேரடியாக கூட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கையை வைக்கலாம், வலியுறுத்தலாம், இல்லை கண்டிக்கலாம் என்கிற உத்தியோடு முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போகிறார். அப்போ ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் திருந்துவீங்கன்னு பார்த்தோம், திருந்தலை, சரி நாங்கள் வந்து கேட்குறோம் அப்படின்னுட்டு முதலமைச்சர் போகிறார். இதில் எந்த விதமான அரசியல் நோக்கமும் இல்லை அப்படிங்கிறது தான் அடிப்படையான செய்தி. எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். இவர் என்ன பண்ணார்? பழனிசாமி முந்தா நாள் வரைக்கும் பாஜக மக்கள் விரோத கட்சி, தமிழ்நாடு விரோத கட்சி, அவர்களோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு முடிசூடா மன்னனா விளங்கின நாங்கள் தோத்தது பாஜகவால் தான், பாஜகவோட கூட்டணி வைக்கிறது தீக்குளிப்பதற்கு சமம் என்றெல்லாம் பேசிவிட்டு இதே அதிமுக கும்பல் டெல்லிக்கு போகுது. சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற போது டெல்லிக்கு போகுது. அதை முன்கூட்டியே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிக்கிறார், இன்னைக்கு இவங்க டெல்லிக்கு போறாங்க அப்படின்ட்டு. அங்கே போகிற வரைக்கும் இவர் டெல்லி போகிற செய்தி யாருக்கும் தெரியாது. போய் இறங்கி பத்திரிகையாளர்கள் மைக்கை நீட்டி கேட்கும் பொழுது கூச்சமே இல்லாமல் பழனிசாமி என்ன சொன்னார்? அமித்ஷாவை பார்க்க வந்தேன்னு சொன்னாரா? அவர் சொன்ன டயலாக், நான் கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்தேன் அப்படின்னார். கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு 3 கார் 4 கார் மாறி போய் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் இருக்கு, கார் மாறி போய் அமித்ஷா வீட்டில் காலில் விழுந்தவர் தான் பழனிசாமி. அப்போ கட்சி ஆஃபீஸை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷா வீட்டுக்கு போன பழனிசாமி திமுகவினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நோக்கி ஒரு அரசு முறை பயணமாக அரசு நிகழ்வில் பங்கேற்பதை அரசியல் நோக்கம் கற்பிக்கிறார்னா, முதலமைச்சர் போய் ஏதேனும் நல்ல திட்டங்களை பெற்றுவிட்டு வந்துவிட்டால் அதனால் அரசுக்கு எதிரான அவப்பெயரை ஏற்படுத்த முடியாதே என்ற வயிற்றெரிச்சலில் பழனிசாமி இந்த மாதிரி பிதற்றி கொண்டு திரிகிறார். பழனிசாமி ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், திமுக எத்தகைய நெருக்கடியும் எதிர்கொண்டு முறியடித்த கட்சி. சம்பந்தி வீட்டில் ஒரே ஒரு ரைடு அடித்த உடனேயே கட்சியை கொண்டு போய் அடமான வச்ச பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து வெள்ளை கொடி பிடிக்கிறார்கள் என்று பேசுவது நகைச்சுவையின் உச்சம். அதற்கு இணையான ஒரு காமெடி ஆஃப் த செஞ்சுரி என்று சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ பெரிய நகைச்சுவையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். தன்னை போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்கிற அவர் நினைக்கக்கூடிய அந்த நினைப்பில் முதலில் தமிழ்நாட்டு மக்கள் மண்ணள்ளி போடுவார்கள். அதைத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டெல்லிக்கு போய் நாங்கள் நீதி பெறப் போகிறோம் என்று சொல்லுகிறார். அந்த இடத்தை நோக்கி தான் அது நகரும் என்று நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.